ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். வீடியோக்குள்ள போறக்கு முன்னால ஒரு சின்ன நோட்டிபிகேஷன். சப்போஸ் இந்த சேனலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இதுக்கான பேக்கப் சேனலோட லிங்கை கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலுக்குள்ள இந்த சேனல்ல இருக்க வீடியோஸ்க்கோ ஏதாச்சுனாலும் அதுக்கப்புறம் நாங்க அந்த சேனல்ல தான் வீடியோஸ் போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம போன தடவை நடந்த மிஸ்டேக் இந்த தடவை நடக்காம பாத்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க எனக்கு. அப்புறம் இந்த சேனல் கிரியேட் ஆனது 30 மேல வரமே வந்தா 1 வருஷமே கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் நம்ம 29,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ல தான் இருக்கோம். அதனாலதான் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோல ஒன் பீஸோட எபிசோட் 223 பார்க்க போறோம். எடுத்ததும் ஜோரோ பேர்ஸ் ஹிஸ் ஃபேங்ஸ் எ சேவேஜ் அனிமல் ஸ்டாண்ட்ஸ் இந்த வேன்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. சாஞ்சி இந்த பக்கம் தான் அந்த பையன் இருக்க இடமான்பா. லுஃபி ரியல் கல்பிரிட்னு ஏதோ மென்ஷன் பண்ணியே யார் அதுன்பா. ராபின் சீகார்டோட பேலஸுக்கு போனா தெரிஞ்சிரும்பா. நாம இந்த பாயிண்ட்ல ரொம்ப பயந்துருப்பா. அங்க என்ன காட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் நான் கட்டி போட்டு என் தங்கத்தெல்லாம் தூக்கிட்டு போயிருவாங்களோன்ட்டு. சாப்பர் இந்த இடம் தான் ஹைட் அவுட், ஆனா பீஸ்ஃபுல்லா இருக்கேன்பா. உசாப் இங்க பாரு இப்படிதான் ஏமாத்துவாங்க, ஆனா கார்ட் டவுன் பண்ணிடாத. திடீர்னு ஒளிஞ்சிருக்க மிருகங்கள்லாம் வந்து தாக்கலான்ட்டு இரு. நீ என்ன மாதிரி பல கடல் சுத்தி வந்திருந்தானா தெரிஞ்சிருக்கும். உனக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையே தம்பின்பா. சாப்பர் உனக்கு பின்னால பாருன்பா பாம்பை பார்த்துட்டு. உசாப் என்ன ஏமாத்துறதானன்பா. இதுக்கப்புறம் அந்த பாம்பு உசாப் அப்படியே கம்ப்ளீட்டா சுத்திக்கும். 2 பேரும் அலறிட்டு இங்க அங்கே ஓடுவானுங்க. இவனுக்கு 2 பேர் என்ன பண்றாங்கன்ட்டு எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க. உசாப்லாம் பாம்புகளை பெருக்கிறன்ட்டு சாப்பர் பின்னாலேயே ஓடுவான். ஒரு கட்டத்துல 2 பேர் ஸ்லிப் ஆகி உருண்டு கீழே வந்திருப்பானுங்க. உசாப் எப்படியோ அந்த பாம்பு போயிடுச்சு. கேப்டன் உசாப் கிட்ட வேலைக்கு ஆகுமான்பா. சாப்பர் தான் ரொம்ப பயந்து போயிருப்பான். எல்லாத்துக்கிட்ட இருந்து செப்பரேட் ஆயிட்டு இப்ப என்ன செய்யணும். உசாப் அதானான்ட்டு பயப்படும் போது சாப்பர் திடீர்னு ஏதாவது மாஸ்டர் வந்து தாக்கினா என்ன செய்யணும்பா. உசாப் பண்ண சும்மா பயமுறுத்தறதுக்காக சொன்ன காமெடி ராது, சீரியஸ் எல்லாம் எடுத்துக்காதேன்பா. சாப்பர் என்ன வச்சு ஃபன் பண்ணியான்ட்டு கோவப்படுவான். திடீர்னு இங்க யாரோ வரப்போல இருக்கும். உசாப்பும் சாப்பர் ஐயோ பயங்கரமான மாஸ்டர் வந்துருச்சுன்ட்டு உசாப் சாப்பரை தூக்கி முன்னால காமிச்சிட்டு இது ரக்குண்டாக்கு இதை அடிச்சு சூப் வச்சு குடிச்சா சூப்பரா இருக்குன்பா. வந்தது ஜோரோன்னு தெரிஞ்சுக்கவும் அமைதியா இருப்பாங்க. உசாப் மனசுக்குள்ள இவனை ஷிப்ல பார்த்த போல இல்லையன்ட்டு ஒரு வழியா நீயே கேப்டன் உசாப்க்கு கீழே வேலை செய்யலான்னு வண்டி என்னன்பா. ஜோரோ எதுவும் பேசாம கிளம்பிருப்பான். உசாப் இக்னோர் பண்ணாதேன்பா. சாப்பர் மத்தவங்க எங்கேன்ட்டு அவனை ஃபாலோ பண்ணுவான். உசாப் சுத்தி இருக்க காட்டை பார்த்துட்டு பயந்து ஐயோ தனியா விட்டு போகாதீங்கடாட்டு ஓடுவான். ட்ரிம் லூஃபி அண்ட் மத்தவங்க வரத பாப்பான். உசாப் வந்துட்டு எப்படியும் உங்களை பார்த்தாச்சுன்பா. எல்லாரும் ஜோரோவும் வந்துட்டான்னு நோட் பண்ணுவாங்க. லூஃபி ஜோரோன்ட்டு கிட்ட போவான். சாஞ்சிக்கு இந்த விஷயத்துல ஏதோ டவுட்டா இருக்கும். சாஞ்சி அண்ட் ராபின் 2 பேருமே கிட்ட போகாதேன்பாங்க. திடீர்னு பார்த்தா ஜோரோ லூஃபியை வெட்டியிருப்பான். நாமி லூஃபியோட தலை எங்க போச்சுன்னு கத்துவா. பார்த்தா லூஃபி ஸ்ட்ரா ஹேட்டை பிடிச்சி தலையில போட்டு ஜஸ்ட் மிஸ். ஜோரோ எதுக்கு இப்படி பண்ணின்பான். ஜோரோ அவனோட இன்னொரு கத்தியையும் எடுப்பான். ராபின் 2 பேருமே கம்மனு இருந்திருங்கன்பா. சாஞ்சி ராபினை தடுத்துட்டு இவனை நேத்து ஷிப்ல பார்த்த போல இல்ல, கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆன மாதிரி காண்பான். ஜோரோ லூஃபியை நோக்கி ஓடி வரவும் சாப்பரன் உசாப் தெரிச்சிருப்பானுங்க. லூஃபி முடிஞ்சாவுக்கு டாஷ் பண்ணிட்டு ட்ரீ மேல ஏறிட்டு இதுல ரொம்ப ஆபத்து இருக்கு இப்படிலாம் பண்ணாதேன்பான். ஜோரோ ட்ரீயை கட் பண்ணி விட்டுருவான். மரம் இந்த பக்கம் சாயறத பார்த்துட்டு நாமி பயந்து பின்னால ஓடுவா. சாஞ்சி 2-3 ஸ்டெப் பின்னால வந்துட்டு ஆமா அந்த ஸ்ட்ரா ஹேட் எங்கேன்பான். லூஃபி எந்திரிச்சிட்டு ஏன் இப்படிலாம் பண்றேன்பான். சாப்பர் கண்டிப்பா அந்த பையன் தான் இவனை ஹிப்னாசிஸ் பண்ணிருக்கணும்பான். சாஞ்சி அப்பனா எல்லாரும் சேர்ந்து இவனை சுயநனவுக்கு கொண்டு வரலான்பான். லூஃபி நீங்க முன்னால போங்க, இவனை நான் பாத்துக்கிறான்பான். இந்த இடத்துல எல்லாரும் ஷாக்ல இருப்பாங்க. ராபின் சிரிச்சிட்டு அப்ப கேப்டன் சொல்லி வச்சுல வாங்க போலான்பா. உசாப் அவன் பைரட் ஹண்டர் தனியா சமாளிச்சுப்பியான்பா. சாஞ்சி அதெல்லாம் தாண்டி இப்போதைக்கு இவனை தடுக்க நினைச்சாலும் முடியாது இல்லையான்பா. ராபின் அதான் கேப்டன் இதை பாத்துக்கிட்டும் நம்ம போய் அந்த பையனை பார்க்கலான்பா. இந்த பாயிண்ட்ல எல்லாரும் ஒரு கிளாரிட்டிக்கு வந்து கிளம்பி இருப்பாங்க. ஜோரோ தாக்கவும் லூஃபி கம் பிஸ்டல் பண்ணுவான். சாஞ்சி இதை பார்த்துட்டு நான் வரைக்கும் அவனை ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருந்தான், இப்ப என்ன இவ்வளவு பெரிய பஞ்ச் வைக்கிறான்பா. நாம இந்த பஞ்ச ஒருத்தன் வாங்கினான் காலின்பா. ராபின் அவன் கேப்டன் இல்லையா, அவனுக்கு அவன் ஃப்ரெண்டோட ஸ்ட்ரென்த் நல்லாவே தெரியும். அவனோட ஃபுல் ஸ்ட்ரென்த் கொடுத்துதான் இதை ஸ்டாப் பண்ண முடியும்பா. உசாப் மனசுக்குள்ள நான் இவ்வளவு ஆபத்தானவங்களோட சேர்ந்து டிராவல் பண்ணன்னு நினைப்பான். ராபின் வாங்க நம்ம போலான்பா. ட்ரிம் ஜோரோ இதெல்லாம் உன் கையில ஒப்படைக்கிறேன்ட்டு கிளம்பியிருப்பான். இதுக்கப்புறம் ஜோரோ 3 ஸ்வாட் ஸ்டைல் யூஸ் பண்ணுவான். லூஃபியும் கம் கேட்லிங் பண்ணுவான். இந்த ஒரு பாயிண்ட்ல 2 பேர் செப்பரேட் ஆகிறப்ப லூஃபி சிரிப்பான். கணத்துல லேசா கோடு மட்டும் இருக்கும். ஜோரோ டக்குன்னு ஓனிகிரி பண்ணுவான். லூஃபி அப்படியே இந்த இடத்துல மண்டிட்டு இருப்பான். அவன் நெஞ்சில கிராஸ் போட்டிருக்கும். ஜோரோ பார்க்கும்போது திரும்புவான். நாமி ராபின் கூட டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும் போதே மனசுக்குள்ள ஆமா இங்க இருக்கிறதுல ஒரு குக் இருக்கான், ஒரு ஷிப் டாக்டர், அப்புறம் ஸ்னைப்பர், அப்புறம் நான் நேவிகேட்டர், நாங்களே ஷிப்ல செயில் பண்ணி கிளம்பி போலாம்லன்ட்டு. ராபின் அண்ட் லூஃபி பைரட்டுங்கிறனால அவங்களை நம்ப முடியாது. கண்டிப்பா நம்மளை ஏமாத்த தான் பாப்பாங்க. நம்ம எல்லாத்துக்கும் அவங்களுக்குன்னு போக வேண்டிய இடம் இருக்குல்ல, நம்ம பாட்டுக்கு நம்ம இடத்த பார்த்து போயிடலாம். யாரெல்லாம் என் கூட வரதா இருக்கீங்களோ வாங்க, நான் உங்களை உங்க இடத்துக்கு கூட்டிட்டு போய் விடுறேன்பா. உசாப் மனசுக்குள்ள ஆமா அந்த லேடி எங்க கூட்டிட்டு போறான்னு வேற தெரியல, அதெல்லாம் தாண்டி இவனுக்கு மான்ஸ்டர் போல இருக்கானுங்க, இவங்களோட இருக்க இந்த பொண்ணோட போயிடலாம் நினைப்பான். சாப்பர் நானும் போக வேண்டிய இடம் இருக்குன்பா. நாமி அதே தான் எல்லாத்துக்கும் போறக்குன்னு ஒரு இடம் இருக்குல்ல வாங்க போலான்பா. ராபின் உங்களுக்கு மெமரிஸ் போனனால நீ நம்பாத ஒன்னும் ஆச்சரியப்படுறக்கலாம் இல்ல, ஆனா இந்த பையன் நம்பரே இல்லையோ என் கூட வந்தா நல்லதுன்பா. நாமி அவ பேசுறத கேட்டீங்களா, அவ பேசலே தெரிய வேண்டாம், அவ நம்மளை ஏமாத்துறான்பா. ராபின் இங்க பாரு, நம்ம எல்லாத்துக்கும் இந்த கடல்ல நம்ம அச்சீவ் பண்ண விரும்புற விஷயம் இருக்குன்பா. நாமி என்ன உளறிட்டு இருக்க, இந்த கடல்ல கனவு தேடி பிரயாணம் பண்றதா, இதெல்லாம் எந்த விதத்துல லாஜிக்கா இருக்குன்பா. ராபின் சரி உங்க கனவுல சேஸ் பண்றதை தாண்டி எது உங்களுக்கு முக்கியமா இருக்குன்னு கேப்பா. இந்த இடத்துல எல்லாரும் ஷாக் ஆயிருப்பாங்க. ராபின் நம்ம ட்ரீம்ஸை சேஸ் பண்றதை தாண்டி இந்த உலகத்துல
இடத்துல நமக்கு வேற என்ன ஃபன்னா இருக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு நம்ம கேப்டனே இந்த இடத்துல இருந்தாலும் அதான் சொல்லியிருப்பாருன்பா. இந்த இடத்துல எல்லாரும் ரியலைஸ் பண்ணுவாங்க. பட் உசாப் நான் நாமியோட போறேன், மத்தவங்களும் வரீங்களான்பா. சாப்பர் இல்ல நான் வரலேன்பா. சாப்பர் ஏன்னா லூஃபி தான் என்ன ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டான். லைக் டாக்டர் ஹிருலுக்கு அப்புறம் டாக்டரின் போலன்பா. சாஞ்சி எனக்குன்னு கனவுகள் இருக்கு, அதுக்கெல்லாம் முன்னால அந்த பையனை பிடிச்சி லெஃப்ட் ரைட் வாங்கணும்பா. நாமி என்னடா சொல்றீங்கிற போல பாப்பா. சாஞ்சி அதான் போறதுன்னு முடிவாச்சுல, கிளம்புங்கன்ட்டு. மத்த 2 பேர் வரீங்களா போலான்ட்டு கிளம்பியிருப்பான். உசாப் நானும் என்னோட மெமரிஸ் இல்லாம என்ன பண்றது, ஏதோ ஒரு விதத்துல அதை அடைஞ்சே தானே ஆகணும்ட்டு ஓடிடுவான். நாமி அப்ப சரி நான் தனியாவே போய்க்கிறேன்ட்டு அடைச்சா என் தங்கோன்பா. இதுக்கப்புறம் லூஃபி அண்ட் ஜோரோ ஃபைட் பண்றதை காட்டுவாங்க, ரொம்ப இன்டென்ஸா இருக்கும். இதுக்கப்புறம் ஜோரோ 3 ஸ்வாட் ஸ்டைல் 3000 வேர்ல்ட் பண்ணுவான். லூஃபி கம் கம் பசுகா பண்ணுவான். இதுக்கப்புறம் ராபினை காட்டுவாங்க. ராபின் இந்த கிராண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் பல மர்மங்கள் இருக்கு. அதுல சில பேர் சொல்லுவாங்களே ஒரு ஐலாண்டை தாண்டி போகும்போது மட்டும் அந்த டைம்ல என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இல்லாம போனதாலாம். என்ன அந்த கதையெல்லாம் கேட்டது உண்டான்பா. சாஞ்சி அந்த பெனாமேனா தான் இப்ப நடந்துட்டு இருக்கான்பா. ராபின் இதுக்கு முன்னால அந்த பாறையில பார்த்தோம்ல, அதுல இந்த கதை தான். ஒரு மான்ஸ்டர் இங்க வசிக்குதான், அது மக்களோட மெமரிஸ் எடுத்துக்கும், அது இந்த ஐலாண்டையே அதோட வீடாக்கிருச்சு. அண்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு லாஜிக்கல் சென்ஸா நமக்கு இந்த விஷயங்கள் தான் நடக்குதுன்னு தோணுது. அதெல்லாம் தாண்டி மெமரிஸ்ங்கிறது டெய்லி டே பை டே வரது தானே. அந்த விதத்துல இந்த மான்ஸ்டர் இங்க வசிக்கிற பீப்புள் எல்லாத்தோட மெமரிஸே எடுத்துக்கும் போலன்பா. சாஞ்சி என்னமோன்னு என்னோட மெமரிஸ்ல இருந்து திரும்ப கிடைச்சா போதுன்பா. இதே இடத்துக்கு உசாப்பன் நாமி வந்திருப்பாங்க. ட்ரிம் அதே இடத்துல நில்லுங்கன்பா. ஒன்ஸ் அவங்க 2 பேரும் பயந்து கத்துறத பார்த்துட்டு தான் நம்ம ஆளுங்க இந்த பக்கம் இருந்து திரும்பி பார்ப்பாங்க. ட்ரிம் இந்த பைரட்ஸ் இருக்கீங்களே பிடிவாதக்காரங்களா இருக்கீங்க, நான் உங்களையும் ஜோரோ போல மேனிபுலேட் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட வச்சுக்கிறேன்பா அப்படின்னு நாமி அண்ட் உசாப்போட கண்களை மூடி விட்டுருப்பா. இருந்தாலும் அவனுக்கு புதுசா கை முளைச்சிருக்கேன்ட்டு அலறுவானுங்க. சாஞ்சி இந்த பையன் தானே மெமரிஸை திருடினதுன்ட்டு அட்டாக் பண்ண ஓடுவான். ராபின் கொஞ்சம் ஜாக்கிரதை, அப்புறம் மெமரிஸை திருடினது இந்த பையன் கிடையாதுங்கும் போது சாஞ்சி அவனை ஒரு உதவிட்டுருப்பான். நோக்கோல இருந்து அந்த கிறிஸ்டலைஸ்டு ஸ்மோக் வெளியே வரும். பார்த்தா அந்த பையனுக்கு சுயநனவு வந்த போல இருக்கும். ஆமா நான் எங்க இருக்கேன்ட்டு பார்க்கும்போது சாஞ்சி நீ தான் எங்களோட மெமரிஸ் எடுத்ததான்னு கேட்பான். அவன் பயந்து ஓடிடுவான். ராபின் அந்த பையனையே அது மேனிபுலேட் பண்ணி தான் வச்சிருக்கு, ரியல் கல்பிரிட்டுங்கும் போது கரெக்டா நோக்க பக்கம் பார்வை திரும்பும். அது டக்குன்னு எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிருக்கும். நாமி உசா பார்த்துட்டு பயப்படுவாங்க. சாஞ்சி குறுக்கால போய் நின்னுட்டு ஒழுக்க மரியாதையா எங்களோட மெமரிஸை திரும்ப கொடுத்துருப்பான். அது பேசும் சாப்பா தான் டிரான்ஸ்லேட் பண்ணுவான். நான் அந்த டேஸ்டியான மெமரிஸ் எல்லாம் திரும்ப கொடுக்க மாட்டான்டா பைத்தியக்காரான்னு. சாஞ்சி முறைக்கவும் பயந்துருப்பான் சாப்பர். ராபின் நம்ம ஷிப் டாக்டருக்கு அனிமல்ஸோட லாங்குவேஜ் தெரியும்பா. சாஞ்சி அப்படியான்ட்டு இப்பெல்லாம் கடுப்பேத்தாத ஆக்டபஸ்ன்பா. நோக்கோ பேசவும் சாப்பர் என்ன தைரியம் உனக்கு பைத்தியக்காரா, நான் ஒன்னும் ஆக்டபஸ் கிடையாது சீஹர்ஸ்ன்பா. சாஞ்சி இங்க அது பாயிண்ட்ல திருட்டு பைலன்ட்டு உதைப்பான். நாம ஏன் உசாப்போட மெமரிஸ் கிடைச்சிருக்கோம். இதுக்கப்புறம் அது திரும்ப ஓடும்போது சாஞ்சி மிச்சம் இருக்க மெமரிஸையும் கொடுன்ட்டு உதைப்பான். சாப்பருக்கு அவனோட மெமரிஸ் திரும்ப வந்திருக்கும். சாஞ்சி இன்னும் நான் இதை முடிக்கலன்ட்டு போய் திரும்ப உதைப்பான். அவனோட மெமரி அவனுக்கு திரும்ப கிடைச்சிருக்கும். இதுக்கப்புறம் எல்லாரும் வந்துட்டு மெமரிஸ் எங்களுக்கு வந்துருச்சு, சாஞ்சி உனக்கு மெமரி வந்துருச்சான்பாங்க. சாஞ்சி அதெல்லாம் அப்படியே சிம் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். டக்குன்னு ஆனா அந்த பாசி தலைனுக்கு மெமரி திரும்ப வந்துச்சா இல்லையான்னு தெரியல. அவன் விஷயத்த கவனிக்கணும்னு பேசிட்டு இருக்கும் போதே ஜோரோ இங்க வந்திருப்பான். ஒரு மாய் மிருகமாய் வரத பார்த்துட்டு சாப்பர் லூஃபி எங்கேன்பா. உசப் ஜோரோ இது லூஃபியை கொன்னுட்டானான்பா. நாம இப்ப எதுவும் நடந்திருக்க கூடாதுன்பா. ஜோரோ மிருகம் மாதிரி வரத பார்த்துட்டு சாஞ்சி முன்னால வருவான். ராபின் நம்ம கேப்டன் எங்கேன்பா. ஜோரோ வந்ததும் சாஞ்சி டேஸ் வாட்ச்மேன் நீ இந்த லேடிஸை காயப்படுத்துற நோக்கத்துல வந்திருக்கீனா, அதுக்கு நீ என்ன தாண்டி போகணும்பா. நோக்கோ வெளியே வந்துட்டு பேசவும் சாப்பர் அது இன்னும் அதோட ட்ரம்ப் கார்டை பயன்படுத்தவே இல்லைன்னு சொல்லுதுன்பா. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. ஆடியன்ஸா ஜோரோ வெர்சஸ் லூஃபியோட ஃபைட்டை தள்ளி வச்சுட்டு இப்ப ஜோரோ வந்து சாஞ்சிக்கு அகைன்ஸ்டா நிக்கிறான் இல்லையா. இந்த ஒரு ஃபைட் ஜோரோ வெர்சஸ் சாஞ்சின்னு போச்சுன்னா கண்டிப்பா இதுல யார் ஜெயிப்பாங்கன்னு உங்களுக்கு தோணுது. ஜோரோ ஃபேன்ஸ் ஜோரோன்னு பச்சை கலர் ஹார்ட் போடுங்க, அண்ட் சாஞ்சி ஃபேன்ஸ் சாஞ்சின்னு எல்லோ ஹார்ட் போடுங்க. பார்க்கலாம் ஜோரோக்கு சப்போர்ட் ஜாஸ்தியா இல்ல சாஞ்சிக்கு சப்போர்ட் ஜாஸ்தியானு. அண்ட் கடைசியா த லாஸ்ட் கவுண்டர் அட்டாக் பை த மெமரி தீஃப் ஹூ ரிவீல்ட் ஹிஸ் ட்ரூ கலர்ஸ்ங்கிற எபிசோட் தான் ஒன் பீஸ்ல நீங்க அடுத்து பார்க்க போறீங்கன்னு லூஃபி. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ID மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.